ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை காலையில் எடுத்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அதை தான் உங்களுக்கு லாங் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை. ஒரே சவுண்டாக இருந்ததுனால எல்லாம் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இனிமேல் கொடுக்குற வீடியோவில் கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 4:30 அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். வாசல்லாம் கூட்டி பெருக்கிட்டு சிம்பிளாக கோலம் போட்டுட்டு லைட்டாக அவுட்லைன் கலருதுங்க கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூ மட்டும்தான் வச்சுருந்தேன் வெளியில். ஏன்னா இப்போ காற்று நல்லா பயங்கரமாக அடிக்கிறதுனால கோலமாகவே பறந்துட்டு தான் இருக்குது. விளக்கெலாம் வச்சோன்னா கண்டிப்பாக எரியாது. அதனால் போட்டிக்கோளில் போய்ட்டு குட்டியாக கோலம் போட்டுட்டு அங்கே விளக்கு ஏற்றிக்கிட்டேன். கோலம்லாம் வாசலில் போட்டு முடிக்கிறப்ப அதுக்கப்புறம் 4:50 ஆயிடுச்சு டைம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைட்டாக போட்டிக்கோளில் தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிக்கிட்டேன். அப்புறம் சாமி ரூமில் போயிட்டு எப்பயும் போல் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டேன். அப்புறம் நல்லா கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொய்யா மரத்தில் 2 கொய்யாப்பழம் நல்லா பழுத்து வந்துச்சு. அதை எடுத்து அப்புறம் சாமிக்கு வச்சுக்கிட்டேன். அதுபோக இந்த டைமில் நம்ம எந்திரிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்றப்ப அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவுமே நல்லாயிருக்கு, மனசு திருப்தியாக இருக்குது. முன்னாடி கண்டினியூவாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருந்தேன். அப்புறம் வெளியில் கோயில் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரவும் அப்புறம் அடிக்கடி வேலை இருக்கும், அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். இனிமேல் தொடர்ந்து டைம் கிடைக்கிறப்ப எப்பயுமே கண்டினியூவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதுவே நான் வீடியோவாக கொடுக்குறேன். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும், நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறோம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இன்றைக்கி ஊதுபத்தி மட்டும்தான் காமிச்சிக்கிட்டேன். விளக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நிலைவாசல் காமிச்சிட்டு அப்புறம் எப்பயும் போல் நம்ம வானத்தை நோக்கி இயற்கையை வேண்டிக்கலாம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நம்மளுக்கும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். இது மாதிரி அதிகாலையில் விளக்கு பொருத்திட்டு இந்த மாதிரி தீபம் இல்லைன்னா ஊதுபத்தி காமிக்கிறப்ப உண்மையிலே மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. முடிஞ்சால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.